ஹாய் எவ்ரி ஒன். நேற்று ஒரு கதை யோசித்தேன். கதையோட பேர் பிச்சிங் ஹார்ட்ஸ். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அன்று இரவு கௌதமும் கீர்த்தனாவும் காரில் சென்று கொண்டிருந்தனர். மழையும் நன்றாக தூறிக்கொண்டிருந்தது. கீர்த்தன், ஐயோ நான் அப்பவே சொன்னேன் சீக்கிரம் போலன்னு, நீ தான் லேட் பண்ண, நாளைக்கு காலையில் ஆகிரும் போல. கௌதம், ஹே அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் ஃபினிஷ் பண்ண. இரண்டு பேரும் காரில் சென்று கொண்டிருந்த சமயத்தில் மரம் ஒன்று நடுவாங்க விழுந்தது. கௌதம் சடனாக பிரேக் அடித்தான். காரோ மரத்தில் மோதியது. இரண்டு பேரும் மயக்கமடைந்தனர். சிறு வினாடிக்கு கீர்த்தனா எழுந்தாள். கௌதம் கௌதம் என்று சொல்லிக்கொண்டே எழுப்பினாள். அவள் சுற்றி முட்டி பார்த்தாள். இருட்டாக இருந்தது. ஐயோ என் வண்டி நீ தான் சார்ஜ் போட்டு வச்ச, இப்பதான் வந்து ப்ரிப்பேர் ஆகணுமா? ஆமாம், இது என்ன இடம், ஐயா ஒரே இருட்டா இருக்கு என்று சொன்ன கீர்த்தனா. கௌதம், இது என்ன இடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று பயந்தாள். கௌதம், ஹே அங்க பாரு, தூரமா ஒரு சின்ன வெளிச்சு தெரியுது, ஸோ அங்க போய் என்னன்னு கேட்டு பார்க்கலாமா என்று சொன்ன. இரண்டு பேரும் காரை விட்டு சென்றனர். அங்கு ஒரு சின்னதாக பேக்கரி கடை இருந்தது. கௌதம், அண்ணா நாங்கள் சிந்தாமணி நகர் போகணும், நான் எப்படி போகிறது, அதுக்கு இங்கே வழி இல்லையா? அதற்கு கடைக்காரர், அப்படியா தம்பி, அது நேத்தான் இந்த இடம் இடித்தாங்க, இந்த ரோடில் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி, இங்கே ஒரு சுடுகாடு இருக்கு, அந்த சுடுகாட்டை ஒட்டி போனீங்கன்னா அங்கே மெயின் ரோடு வரும்ப்பா. அதற்கு கௌதம், சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கீர்த்தனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம், நான் வரல. அதற்கு கௌதம், ஹே அதை ஒட்டி தான் போகணுங்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அங்கதான் மெயின் ரோடு இருக்கான், சரி நம்ம போலாமா? கீர்த்தனா, அண்ணா ஏன் இங்க சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது? அதற்கு கடைக்காரர், தெரியலையம்மா, ஒருவேளை மழை நாள் கூட இருக்கலாம். கீர்த்தனாவும் கௌதமும் மழையில் நனைந்து கொண்டே நடந்தனர். இருவரும் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் பின்னால் யாரோ நடந்து வருவது போல் உணர்வு. கீர்த்தனா, கௌதம், என் பின்னாடி யாரோ நடந்து வராங்களா, ஏன் ஏதோ சத்தம் கேக்குது? அதற்கு கௌதம், ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா, நான் தான் அவன் கை பிடிச்சிட்டு இருக்கல, வா ஜாக்கிரதையா வா. மழையில் இருவரும் மாட்டிக்கொண்டனர். அப்பொழுது ஒரு வீட்டை தாண்டி சென்றனர். கௌதம் யோசித்தான், ஹே இங்க வெளில கொண்டாட நிற்போம் இந்த வீட்டில், அப்புறம் இந்த மழை நின்ன பிறகு நம்ம போகலாம், சரியா? அதற்கு கீர்த்தனா, சரி. வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த கௌதம், அப்படி உள்ள என்னதான் இருக்கு
என்று எட்டி பார்த்தான். அவன் கண்ணுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஒரு இருட்டாக தெரிந்தது. அவன் கையில் வைத்திருந்த ஃப்ளாஷ் லைட்டை வைத்து உள்கதவை ஓப்பன் செய்தான். அதற்கு கீர்த்தனா, எதுக்கு உள்ள போற? வா நம்ம போலாம் என்று சொன்னார். கௌதம், ஹே, மழை வேற துடுது, எப்படி நம்ம போறது? வா, கொண்டாரு இங்க இருந்துட்டு போலாம். கீர்த்தனா, ஐயோ, இப்பதான் அந்த மழை பெய்யணுமா? இப்பதான் எங்க கார் மேல அந்த மரம் விழணுமா? இன்னமும் நேரம் சரியில்லை. கௌதம் உள்ளே நடந்து சென்று மேல் மாடிக்கு போனான். அங்கு போனதும் கௌதம் கத்தினான். கீர்த்தனா, இங்க வா என்று கத்தினான். கீர்த்தனாவோ எழுந்து ஓடி வந்தாள். கௌதம், என்னாச்சு? கௌதம், என்னாச்சு கௌதம் என்று பயந்தாள். கௌதம், பெட்டை கண்டுபிடிச்சிட்டப்பா என்று சிரித்தான். கீர்த்தனா, நான் கூட என்னமோ இதுவும் பயந்துட்டேன், ஏன் கௌதம் இப்படி பண்ற என்று திட்டினான். மணியோ 12 அன்று இரவு. கௌதம், ஹே, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது போய் சாப்பிடலாம் வரியா என்று சொன்னான். அதற்கு கீர்த்தன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம வந்ததுலேருந்து இந்த வீட்டில் இருக்கோம், இங்கே ஏதோ டிஃப்ரெண்டாக நடக்குது கௌதம். இங்கே இருக்கிறது ஒன்று கூட சரியில்லை. ஐ மீன், எனக்கு டிஃப்ரெண்டான வாய்ஸ் கேட்குது. நம்ம கிளம்பலாம் இப்போ. நீ எப்போ கிளம்பலான் இருக்க என்று கேட்டார். அதற்கு கௌதம், நான் மழை நிற்கிற வரைக்கும் இங்கே இருக்கலான்னு தான் சொன்னேன் என்று கௌதம் சொன்னான். அதற்கு கீர்த்தன், மழை எப்பயும் நின்றுச்சு, நீ வரியா? சரி, கோவப்படாத, அட்லீஸ்ட் ஒரு 2 ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டு போகலாம் என்று கௌதம் சொன்னான். அதற்கு கீர்த்தனம், சரி, சீக்கிரம் சாப்பிடு என்றாள். அவள் படிக்கட்டை வேகமாக இறங்கி வெளிக்கதவை நோக்கி போனாள். கௌதமோ ஃப்ரிட்ஜை நோக்கி 2 பழங்களை எடுக்க போனாள். வெளிக்கதவை திறந்தவுடன் கீர்த்தனாவை ஒரு ஓனாய் காலை பிடித்து இழுத்தது. அவளோ கத்தி கதறினாள். கௌதம், என்னை காப்பாத்து கௌதம் என்று கத்தினாள். அதற்கு கௌதமோ, கீர்த்தனா, என்னாச்சு உனக்கு என்று அவன் பதறி சென்றான்.